பிரித்தானியாவில் இந்தியர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் உதவிய குற்றச்சாட்டில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நபருக்கு 2.5 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு இல்ல முகவர் நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளராக செயற்பட்ட பெனோய் தோமஸ் என்பவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெனோய் தோமஸ் 2007ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து பிரித்தானியா சென்ற நிலையில் 2012ஆம் ஆண்டு குடியுரிமை பெற்றுள்ளார். பிரித்தானியாவில் வேலை செய்வதற்கு அனுமதி இல்லாத இந்தியர்களை தொடர்ந்து பணிக்கு அமர்த்திய குற்றத்திற்காகவே இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் லூயிஸ் அரச நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் பின்னர் இவர் குற்றவாளியாக காணப்பட்டார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தண்டனை வழங்கப்பட்டதாக பிரித்தானிய அரச வழக்கு தொடுநர் சேவை தெரிவித்துள்ளது. 50 வயதான தோமஸ் கிழக்கு சசெக்ஸின் பெக்ஸ்ஹில்-ஆன்-சீ பகுதியில் அமைந்துள்ள தனது A-கிளாஸ் கேர் ரெக்யர்மெண்ட் லிமிடெட் நிறுவனமூடாக இந்திய பிரஜைகளை பராமரிப்பு உதவியாளர்களாக சேர்த்துள்ளார். அவர்களுக்கு முறையான ஆவணங்கள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டே வேலைவாய்ப்பு வழங்கியதாக அவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டுள்ளார். பெனோய் தோமஸ் பிரித்தானியாவில் வேலை செய்ய உரிமையற்றவர்களை பணிக்கு அமர்த்தியதன் மூலம் தெரிந்தே குடியேற்ற சட்டங்களை மீறியுள்ளார் என பிரித்தானிய அரச வழக்கு தொடுநர் சேவை தென்கிழக்கு பிராந்திய சிறப்பு வழக்கறிஞர் கேட்டி சம்வேஸ் குறிப்பிட்டுள்ளார். அவரால் சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்தப்பட்ட பலர் போதிய பயிற்சியோ மருத்துவ நிபுணத்துவமோ இன்றி மிகவும் நோய்வாய்ப்பட்டவர்களோடு பணியாற்றினர். இது பராமரிப்பு தேவைப்படுபவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது குடியேற்ற அமைப்பை தவறாக பயன்படுத்துவோரை தொடர்ந்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் எனவும் அரச வழக்கு தொடுநர் சேவை எச்சரித்துள்ளது. பிரித்தானிய உள்துறை அலுவலகத்தின் குடிவரவு அமுலாக்க பிரிவு நடத்திய விசாரணையில் 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் 13 தனிநபர்களின் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு தோமஸ் உதவியது கண்டறியப்பட்டது. இவருக்கு மொத்தம் 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு 8 ஆண்டுகளுக்கு நிறுவன பணிப்பாளராக செயல்பட தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் உள்ள தனது தொடர்புகளையும் பிரித்தானிய குடியேற்ற முறைமை பற்றிய அறிவையும் பயன்படுத்தி இந்த சட்டவிரோத நடவடிக்கையை அவர் முன்னெடுத்துள்ளார். கைது செய்யப்படுவதற்கு முன்னர் வேலைவாய்ப்பு ஆவணங்களை குடிவரவு அதிகாரிகளிடமிருந்து மறைக்க அவர் அவற்றை ஒரு வாகன தரிப்பிடத்தில் பதுக்கி வைக்க முயன்றதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.